எல்லாருக்கும் வணக்கம். ஆனங்கள் விக்னேஷ் அண்ட் இது உங்களுக்கு பிடிச்சமான வி அண்ட் டேட்டா சேனல். லாஸ்ட் வீடியோவில் நம்ம கொஞ்சம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பற்றி பார்த்தோம். அதோட கண்டினியூஷனாக இன்றைக்கி நம்ம இன்டர் குவார்டைல் ரேஞ்ச் அப்படின்னு என்னென்னு பார்ப்போம். அதுக்கு வாங்க எல்லாரும் வீடியோக்குள்ள போகலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம இன்டர் குவார்டைல் ரேஞ்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்பயுமே எழுதி தான் பார்ப்போம். முன்னாடி எழுதி வச்சிட்டேன்னு பார்க்குறீங்களா? அது எதுவும் இல்லை. முன்னாடி ரெக்கார்ட் பண்ணது கொஞ்சம் எரர் இருந்ததுனால சில இஷ்யூஸ்னால திருப்பி ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ அதனால் நான் முன்னாடி டெரைவ் பண்ண ஈக்குவேஷன்ஸ் அதெல்லாம் வச்சு நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். ஒன்றா கேட்டுங்க. ஓகே, இப்போ இன்டர் குவார்டைல் ரேஞ்ச் அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா, சிம்பிளஸ்டிக்காக சொல்லுவாங்கன்னா மிட் 50 அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு மிட் 50னா என்ன? ஒரு டேட்டா இருக்குன்னு வச்சுப்போம். இதுதான் அந்த டேட்டா. ஓகே, இது வந்து 100% இருக்கும். ஓகே, 100% ஆஃப் டேட்டா. ஓகே, இப்போது இதை 4ஆக பிரித்தா எப்படி பிரிப்போம்? 25 25 25 25 பிரிப்போம். அப்போது இந்த 25 கூட்டினா 50 வந்துடும். அப்போ சென்டர் அக்கரன்ஸ் அது 50. சரிங்களா? அதுதான் மிட் 50ன்னு சொல்லுவாங்க. முன்னாடி 25 விட்டுட்டு கடைசி 25 கூட்டா சென்டரில் 50 கிடச்சிடும். அதுதான் மிட் 50. அதுதான் இன்டர் குவார்டைல் ரேஞ்ச். இந்த சென்டரில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் மீடியன். மீடியனுக்கு முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா, அது Q1ன்னு சொல்லுவாங்க. இது Q1 ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிட்ட இருக்கிறது ஃபுல்லாகவே Q3 ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ Q2ங்கிறது தான் மீடியன். ஓகேங்களா? இப்போது Q1ங்கிறது என்னென்னா, இந்த மீடியனுக்கு முன்னாடி இருக்கிற ரேஞ்சில் ஒரு மீடியன் எடுப்போம். அதுதான் Q1. சரிங்களா? அப்புறம் மீடியனுக்கு அடுத்து இருக்கிற ரேஞ்சில் இன்னொரு மீடியன் எடுப்போம். அதுதான் Q3. அப்போ சிம்பிளாக சொல்லலாம், Q1 Q3மே மீடியன் தான். பட் அது வந்து மீடியனுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பார்ட்லேருந்து ஒரு மீடியன் எடுத்தோன்னா அது Q1. மீடியனுக்கு அப்புறம் இருக்கிற ஒரு ரேஞ்சிலேருந்து எடுத்தோன்னா அது Q3. ஓகேங்களா? இந்த இன்டர் குவார்டைல் ரேஞ்சோட ஃபார்முலா என்ன அப்படின்னா இதுதான், Q3 மைனஸ் Q1. Q3ங்கிறது என்னது? குவார்டைல் ரேஞ்ச் ஆஃப் 3, மீடியன் ஆஃப் 3 மைனஸ் மீடியன் ஆஃப் 1. ஓகேங்களா? சப்போஸ் இந்த 1 2 3 4 5 6 7 ஒரு டேட்டான்னு வச்சுப்போம். இதில் மீடியன் எது? 4. இப்போது 4ங்கிறது தான் Q2. அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிறது என்ன சொன்னேன்? Q1 ரேஞ்ச் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இருக்கிறது என்ன சொன்னேன்? Q3 ரேஞ்ச் அப்படின்னு சொன்னேன். சரிங்களா? அப்போது இதில் ஒரு மீடியன் எடுக்கணும். இந்த 1 2 3க்கு ஒரு மீடியன் எடுத்தனா அதுதான் 2. சரிங்களா? அதே மாதிரி இந்த ரேஞ்சில் Q3 ரேஞ்சில் 5 6 7 அதுக்கு ஒரு மீடியன் எடுத்தனா அதுதான் 6. அப்போ இன்டர் குவார்டைல் ரேஞ்சோட ஃபார்முலா என்னது? Q3 மைனஸ் Q1. Q3 இந்த டேட்டாக்கு எது? 6. சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா Q1 என்னது? 2. அப்போ 6 மைனஸ் 2 4. அப்போது இந்த டேட்டா செட்டுக்கு, ஓகேங்களா, இந்த டேட்டா செட்டுக்கு இன்டர் குவார்டைல் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 4. இப்படி தான் இன்டர் குவார்டைல் ரேஞ்ச் கேல்குலேட் பண்ணுவாங்க. சரிங்களா? இதை நம்ம பைத்தானில் அப்படியே கோட் பண்ணி பார்ப்போம், இன்டர் குவார்டைல் ரேஞ்ச் எப்படி கேல்குலேட் பண்ணுறதுன்னு. நம்ம இப்போது அந்த இன்டர் குவார்டைல் ரேஞ்சை பைத்தானில் எப்படி கோட் பண்ணுறது பார்ப்போம்னு சொன்னேன். அதுக்கு தேவையான பேக்கேஜ் ஃபஸ்ட்டு என்னென்னா, சைப்பைலேருந்து ஸ்டாட்ஸ் அதை நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். ஒரு சாம்பிள் டேட்டா செட் இது. ஓகே, நெக்ஸ்ட்டு இன்டர் குவார்டைல் ரேஞ்சை stats.iqr ஒரு ஸ்டாட்ஸ் சைப்பைக்குள்ளே ஸ்டாட்ஸ்க்குள்ளே ஐக்யூஆர் ஒன்று இருக்குது. அதை நம்ம கால் பண்ணிவிட்டு நம்ம டேட்டாவுக்கு கொடுத்துட்றோம். ஓகே, இன்டர்போலேஷன் மிட் பாயிண்ட்னு கொடுத்துருக்கோம். நம்ம இன்டர்போலேஷன் எதுவுமே கொடுக்கலன்னா ஆட்டோமேட்டிக்காக லீனியராக எடுத்துக்கும். ஓகே, இது சிம்பிளாக இப்படி தான் கேல்குலேட் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ ரைட் கிளிக் கொடுத்துட்டு ரன் கொடுக்குறேன். கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்டர் குவார்டைல் ரேஞ்சோட வேல்யூ, தட் இஸ் Q3 மைனஸ் Q1 அதோட வேல்யூ வந்துருச்சு. சரிங்களா? இதுதான் இன்டர் குவார்டைல் ரேஞ்ச். இன்றைக்கி நம்ம இன்டர் குவார்டைல் ரேஞ்ச் பைத்தானில் எப்படி கோட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அப்புறம் இன்டர் குவார்டைல் ரேஞ்ச்னா என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்ப்போம். அது வரைக்கும் நான் உங்கள் விக்னேஷ். நன்றி.